அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் பாலசுப்ரமணி. நம்ம இன்னைக்கு பார்க்குற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மனக்குழப்பம் உங்கள் வீட்டில் இருக்கும்போதே ஏற்படும். அதுக்கு ஒரு சில காரணங்கள்லாம் இருக்குது. தானாக மனக்குழப்பம் வராது. ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால் மனக்குழப்பம் வரும். ஆனால் நீங்கள் வீட்டில் ஒரு சில பொருட்களை வைக்கிறனாலேயே உங்களுக்கு மனக்குழப்பம் வரும். அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நீங்கள் தூங்குற கட்டிலுக்கு அடியில் இரும்பு பொருட்களையும் பழைய துணிகளையும் கட்டிலுக்கு அடியில் போடக்கூடாது. ஒரு சிலர் இரும்பு பொருளெல்லாம் அங்கேயும் கிடந்துனா கஜமுஜான்னு கிடக்குது அப்படின்ட்டு கட்டிலுக்கு அடியில் யாருக்கும் தெரியாமல் எடுத்து போட்டால் நீட்டாக இருக்கும், வீடு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது அப்படின்ட்டு கட்டிலுக்கு அடியில் இரும்பு பொருள், ஆவாத பொருள் இதெல்லாம் அடியில் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பழைய துணிமணிகளை எங்கே வைக்கலாம் அப்படின்னா, புது துணிமணிகளுக்கு பீரை பிடிக்காது. பழைய துணிமணி இதெல்லாம் அதையும் கட்டிலுக்கு அடியில் போடுறது. கட்டிலுக்கு அடியில் பார்த்தா கஜா முஜான்னு கிடக்கும், வெளியிலெல்லாம் பார்த்தா இல்லை நீட்டாக இருக்கும். இப்படி நீங்கள் கட்டிலுக்கு அடியில் உங்களுடைய பழைய இரும்பு பொருட்களையும் பழைய துணிமணிகளையும் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நீங்கள் என்னதான் தூங்கினாலும் ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்காது. உங்களுக்கு ஏதோ ஒரு மனக்குழப்பம் ஏற்படும். அதனால உங்கள் கட்டிலுக்கு அடியில் இரும்பு பொருட்களையும் பழைய துணிமணிகளையும் போட வேண்டாம். இந்த தவறை செய்யாமல் இருந்தாவே நல்லா இருக்கும். இதை செய்யுங்கள், இதை பின்பற்றுங்கள். உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக வாழுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.